சூரியன் உதிக்கும் முன் எழுந்துவிடும் பழக்கம் ராமசாமிக்கு. கையில் கரண்டி இல்லை, ஆனால் மண்வெட்டியின் பிடியில் அவன் வாழ்க்கை இருந்தது. 3 தலைமுறையாக அவன் குடும்பம் விவசாயம் செய்து வந்தது. நகரத்தில் வேலை கிடைக்குமென்று பலர் சென்றாலும் ராமசாமி மட்டும் மண்ணை விட்டுப் போக மனம் வரவில்லை. மண் நம்மை ஏமாற்றாடு என்று அவன் அடிக்கடி சொல்வான். ஒரு வருடம் மழை பொய்த்தது, கிணறு வறண்டது, விதைத்த விதைகள் முளைக்கவில்லை, கடன் அழுத்தம் அதிகரித்தது. அப்போது ஊரிலிருந்த பல விவசாயிகள் மனமுடைந்தனர். சிலர் நிலத்தை விற்றனர், சிலர் வேறு வேலை தேடினர். ஆனால் ராமசாமி தளரவில்லை. அவன் பழைய முறைகளை நினைத்தான். பசுமையூரம், மழைநீர் சேமிப்பு, கலப்பு பயிர் எல்லாவற்றையும் மெதுவாக நடைமுறைப்படுத்தினான். மழை வந்தபோது வீணாக ஓடவிடாமல் சிறிய குளங்களை அமைத்தான். ரசாயன உரத்தை குறைத்து இயற்கை முறைக்கு மாறினான். அடுத்த பருவம் வந்தது. வயலில் பச்சை மின்னியது, காற்றில் நெல் மணம் வீசியது. ஊரே ஆச்சரியப்பட்டது. ராமசாமியின் வயல் மட்டும் செழித்தது. அன்று சந்தையில் அவன் விளைச்சலை விற்றுவிட்டு வீடு திரும்பும்போது அவன் முகத்தில் சோர்வு இல்லை, சாந்தி இருந்தது. அவன் மகன் கேட்டான், அப்பா, ஏன் நீங்க விவசாயியை விட்டு போகவில்லை? ராமசாமி சிரித்தான். மண்ண நேசிச்சா அது நம்மை காப்பாத்தும். மண் அமைதியாக இருந்தது, ஆனால் அதன் மனம் எல்லாம் சொல்லிவிட்டது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.